நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். மான்மழை உலகெத்தும் உழைப்புலவர் வள்ளுவனார் எந்தன் உயர்வையெல்லாம் கூறுவதை கேட்டிருந்தால் உங்கள் வளமான வாழ்மையை ஏதுவான என்னை வாயார வாழ்த்திடுவீர். எல்லோரும் சேர்ந்து பலகாலும் செய்து வரும் சுழற்சி முறை இதுவே. பகலவனின் ஒளிக்கதிரால் உருக்குலைந்த கடல் நீர் மேல் நோக்கி சென்றடைந்து வேகமாக மாறி மெதுவான குளிர்காற்றால் மழையாக பெய்து நாட்டில் உள்ள ஏரிக்குள ஆறுகளில் நிரப்பி நாட்டை எழி செய்வதுடன் உனக்குயிர்கள் எல்லாம் பட்டினியால் சாகாமல் உயிர் காக்கும் மருந்தாய் பாமரரும் பயன்படுத்தும் எளிமையான பொருளாய் காட்டினிலே வாழ்கின்ற உயிர்களுக்கும் நல்ல கனிவான உணவாக்கி உணவாக ஆனேன். நாட்டினிலே மக்களோடு தொழிற்சாலை பெருக நாட்டில் உள்ள இயற்கை எல்லாம் சிற்குலைய செய்த காட்சி மக்கள் தொகை பெருக்கத்தால் இடமில்லாதோடு மரங்கள் எல்லாம் வெட்டிவிட்ட காரணத்தால் நாட்டில் பொழுவதையே விட்டு தயக்கத்துடன் பொழிகின்றேன் மானிடரை விருத்து. எக்காலம் நான் பெய்ய மறுத்துவிட்டால் இங்கு எந்தவித உயிரும் இருந்து பூவுலகில் இல்லை. தக்கதொரு காலத்தில் உயிர்களுக்கு உதவும் தன்மையினை அறிந்தென்னை வாழ்த்திடவே வேண்டும். பணக்காரன் சேர்த்து வைத்த கருப்பு பணம் கடல் நீர் பயனின்றி கிடைப்பதை நான் கொள்ளையிட்டு வந்து வான் பிரித்து கொட்டுகின்ற செல்வத்தினை போல நான் உனக்கு கொட்டுகின்றேன், வீணாக்கி விடாதீர். மண்மேலே நிலத்தடி நீர் குறைகின்ற தருணம் பணம் காசு கேட்டு விட்டால் சேமிப்பதை போல மண்ணுக்குள் என்னை நீங்கள் தேக்கி வைக்க வேண்டும். என்ன செய்ய போகின்றனர் மானுடரே? கொட்டுகின்ற வான்மழையை தேக்கி வைக்க நானோர்